அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 27/4/2024 சித்திரை மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. திருத்திகை திதி காலை 8:18 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. கேட்ட நட்சத்திரம் பின்னிரவு 4:28 வரை, பின்பு மூல நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னி ராசியில் கேது. விருச்சிக ராசியில் சந்திரன். கும்ப ராசியில் சனி. மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், குரு, லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக தேவையில்லாத ஒரு பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு வீண் குழப்பங்கள், மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். அடுத்து ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு அனுகூலமான பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10ல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என சொல்ல முடியாது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் உங்கள் செயல்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சூரியன் குரு 8ல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
வேலை பளு சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 4ல் சனி, 6ல் குரு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் சில ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன சிக்கல்களும் நெருக்கடிகளும் இருந்தாலும், வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது பண வரவுகள் நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3ல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைவதன் மூலமாக மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். பண வரவுகள் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் குரு 9ல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள்.
எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. செவ்வாய் ராகு ஜென்ம ராசிக்கு இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறலாம். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை செய்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வருகிறேன். இன்று உங்களிடம் ஒருத்தருக்கு சொந்த தொழில் யோகம் உண்டா, சொந்த தொழில் அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஏற்படும், எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தொழிலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்பதனை பற்றி சுருக்கமாக ஒரு தகவல்களை கூற உள்ளேன். ஒருத்தருக்கு குறிப்பா இன்றைய உலகில் பார்த்தீங்கன்னா நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆசை, நம்ம ஒரு முதலாளி ஆயிடணும்னு சொல்லிட்டு, நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஒரு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது. நம்ம ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகள் நல்லா இருந்தாதான் தொழில் செய்ய முடியும். அதை மட்டும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானமாகும். ஜாதகத்தை துல்லியமா கணிச்ச பிறகு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு வலுவான நிலையில் இருந்தாலும் சொந்த தொழில் யோகம் உண்டாகும். 10ஆம் அதிபதி என்ன கிரக சேர்க்கை பெறாரு ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் அதிபதி ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு வளமான பலன்கள், தொழில நல்ல முன்னேற்றங்கள், தொழில நல்ல வளர்ச்சிகள், தொழில நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பொதுவா ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் நல்ல வலுவாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த 10ஆம் அதிபதியோட சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு சுபகிரகங்களாக இருப்பது மிக மிக சிறப்பு. குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. சூரியன் சேர்ந்திருக்கிறது கூட ஒரு சில வளமான பலன்களை தரும். அது போல ராகு சேர்ந்திருக்கிறது கூட ஒரு பிரம்மாண்டமான நல்ல வளர்ச்சியும் நல்ல யோகத்தையும் ஒரு வளமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதுவே ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், 10ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும், அடுத்து குறிப்பாக 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல போய் தேய்விரை சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகஸ்தானம்னு ஒரு சில ஸ்தானங்கள் உண்டு. அந்த ஸ்தானத்துல போய் 10ஆம் அதிபதி இருந்தாலும் அவங்க தொழில் செய்யறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஜாதகத்திற்கு லக்ன பாவத்திற்கு, அதாவது சரலக்னம் சொல்றது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த லக்னக்காரங்களுக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம். அடுத்து ஸ்திரலக்னம் சொல்லக்கூடிய லக்னமான ரிஷபம், உங்களுக்கு சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். உபயலக்னம் சொல்லக்கூடிய லக்னமான உங்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய லக்னத்திற்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். அதனால 7ஆம் வீடு பாதகஸ்தானம் இருந்ததுனால 10ஆம் அதிபதி போய் சரலகணத்திற்கு 11ஆம் வீட்டில் இருந்தாலோ, சிறலகணத்துக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலோ, உபயலகணத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலோ அது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு என சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்களுக்கு தொழில் யோகம் நல்ல பலமா இருக்கும். சனி கூட சேரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி கூட ஒரு ஜாதகத்துல புதன் சேர்ந்திருந்தாலும், சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், ராகு சேர்ந்திருந்தாலும் ஒரு சில வளமான பலன்களை கொடுக்கும். அது போல சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்கின்ற போது, சூரியன் சென்றால் நல்ல பலனும் அரசு வழி ஆதரவையும், செவ்வாய் சேர்ந்தா வீண் வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகளும் உண்டாகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சனி போய் கேதுவோட சேர்ந்திருந்தால் அவங்க கண்டிப்பா தொழில் செய்யறது தவிர்க்கணும். சனி கேது சேர்க்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக கேதுவோட நட்சத்திரத்துல 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு சனியும் சேர்ந்திருந்தாலும் அவங்க முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சனி போய் தேய்பிரி சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்க செய்யக்கூடிய தொழில சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். பொதுவாக 10ஆம் அதிபதியோ சனியோ கேது சேர்க்கப்பட்டிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல சனி ஒரு நல்ல நிலையில் இருந்து அந்த கிரகத்தோட சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் குரு போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. அது போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சனி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுலாம் கூட தொழில் ரீதியாக நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும். அது போல அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நடக்கக்கூடிய திசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய திசைகளும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டதிபதியோட திசை நடந்தா அவங்க தொழில நல்லபடியா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு ஜாதத்திற்கு லக்னத்துக்கு யோகக்காரகன் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்தா தொழில நல்லா சாதிச்சு நல்லா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும். அது போல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்தாலும் தொழில நல்லா டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், தொழில நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தா தொழில் யோகம் என்பது பலமா இருக்கும். குறிப்பா ஒரு ஜாதகத்துல நடைமுறையில பார்க்கின்ற போது நிறைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சதுல எந்த கிரகத்தோட தசை நடந்தா அவங்க தொழில் செஞ்சா சிறப்பா இருக்குன்னா, புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து, சனி போன்ற கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல இருந்து அந்த கிரகத்தோட தசை நடந்தா அவங்க தொழில் செஞ்சா ஒரு நல்ல லாபகரமான பலன்கள் ஏற்படுது. நடைமுறையில நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்ததுல புதன் சுக்கிரன் சனி ராகு போன்ற இந்த 4 கிரகங்கள் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தால், பாவகிரக சேர்க்கை இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா அவங்க தொழில் செய்கின்ற போது நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகிறது. அந்த கிரகங்கள் அமைஞ்ச வீடும் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருந்து திசை நடந்தா ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். அதுவே அந்த கிரகங்கள் போய் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இருந்தாலும், அடுத்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு பாதக ஸ்தானத்துல இருந்தாலும் அது இப்படிப்பட்ட அமைப்பு நேரத்துல அப்படிப்பட்ட திசை நடக்கின்ற போது ஜாதத்துக்கு நல்ல லக்னதா இருந்தால் லக்னத்துக்கு 8ல போய் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தா அந்த நேரத்துல போய் தொழில் செய்யறேன்னு செஞ்சு நஷ்டமாகக்கூட மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கிடக்கூடாது. அது போல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்கள் 6ல போய் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபத்தி நடக்கின்ற போது தொழில் செய்யறேன்னு செஞ்சு அதில் நஷ்டப்பற்றக்கூடாது. அது போல பாதகஸ்தானத்துல போய் அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கின்ற பொழுது தொழில் செஞ்சு லாபம் அடையலாம்னு நினைக்கும் போது நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. அது போல ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதிக்கு பகை கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கின்ற போது என்னதான் தொழில் செஞ்சாலும் எதிர்நீச்சல் போட வேண்டியதான் இருக்குமோ சரி ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை அடைய முடியாது. உதாரணத்துக்கு இப்ப சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சுக்கிர திசை புதன் திசை கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவே அவங்களுக்கு சனி திசை நடந்தா அது நல்லா அமோகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது போல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில லக்னங்கள் இருக்கு, ஒரு சில தசாபத்தி இருக்குது. இப்ப துலா லக்னத்துல நடக்கிற பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிர திசையோ புதன் திசையோ சனி திசையோ நடந்தா தொழில் நல்ல சிறப்பா இருக்கும். அதுவே அவங்களுக்கு போய் சனி திசை நடந்தாலும் நல்ல சிறப்பா இருக்கும். அதுவே இப்ப அவங்களுக்கு போய் குரு திசை நடந்தாச்சுங்களா அவங்க தொழில் செஞ்சா அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா ஜாதகத்தில் எவ்வளவு கிரகங்கள் நல்ல பலமா இருந்தாலும் ஒரு பாதகாதி திசை நடக்கின்ற போது தொழில் செய்யறேன்னு போய் செஞ்சால் அதுல தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள் தான் ஏற்படும். அது போல ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருக்கு, அந்த நீச்சமான கிரகத்தோட தசாபத்தி நடக்குது, அந்த நேரத்துல போய் நம்ம தொழில் செய்யணும்னு செஞ்சா நம்ம அடைய வேண்டியதை அடைவதில் ஒரு சில தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத இடையூறுகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஜாதகத்தில் கிரகங்கள் அமையிற பொசிஷனை பொறுத்து இருக்குது, அமையிற நடக்கிற தசாபத்தியை பொறுத்து இருக்குது.
இதெல்லாம் வந்து ஒத்துழைச்சு பார்த்து தான் நமக்கு வந்து ஏழரச்சனைலாம் நடக்காம இருக்கான்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணுமோ சரி. எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்புகளை வந்து நம்ம விட்டுட்டு தொழில் செய்யறேன்னு செஞ்சு நம்ம நஷ்டமாயிடக்கூடாது. தொழில் அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு உண்டாகும் என்பதனை பற்றி உங்களிடம் விளக்கமாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.